வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கின் அலுவலகம் நார்த் பிளாக்கில் இருந்து கர்த்தவிய பவனுக்கு மாற்றப்பட்டுள்ளது. பல்வேறு அமைச்சகங்களுக்கான புதிய அலுவலக கட்டிடமான கர்த்தவிய பவனை அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்நிலையில் பணியாளர் பயிற்சித்துறை அலுவலகம் நார்த் பிளாக்கில் இருந்து புதிய கட்டடமான கர்த்தவிய பவனுக்கு மாற்றப்பட்டது. புதிய அலுவலகத்திற்கு துறையை மாற்றிய விழாவில் அமைச்சரும் அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதிலும் இந்தியாவை உலகின் குரு ஆக்குவதிலும் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். NCERT எனப்படும் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலை தொடங்கி 65 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தவரின் தாய்மொழிகளில் கல்வியை கற்பிப்பதில் இப்போது கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் அக்கறை செலுத்தி வருவதாக தெரிவித்தார். மகாத்மா காந்தியை கொன்ற அதே சக்திகள் அரசியலமைப்பு சட்டத்தையும் அழிக்க நினைப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்கவிட மாட்டோம் என்று சூளுரைத்தார். இதற்காக மக்களின் பேராதரவை திரட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். வாக்குகளை திருடுவது என்பது நமது உரிமைகள், இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, கல்வி, மக்களாட்சி அனைத்தையும் திருடுவதற்கு சமம் என்று தெரிவித்தார். கர்நாடகத்தில் புகழ்பெற்ற வழிபாட்டு தலமான தர்மஸ்தலாவில் பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுவது குறித்தும் இதுகுறித்து குற்றச்சாட்டுகளை கூறியவரின் பின்னணி குறித்தும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்த கோரி மாநில பாஜக தலைவர் விஜேந்திரன் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. மழை பெய்து கொண்டிருந்த போதும் குடைகளை பிடித்தபடி ஏராளமானோர் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். 20 விழுக்காடு எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவதை எதிர்த்தும் எத்தனால் இல்லாத பெட்ரோலை வாங்க விருப்பத் தேர்வை வைக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெட்ரோலிய இறக்குமதியை குறைக்கும் வகையில் 20 விழுக்காடு எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனையை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்னும் பெயரில் மதுரையில் 4ஆம் கட்ட பரப்புரை பயணத்தை தொடங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 4 நாள் பரப்புரைக்காக மதுரை வந்துள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு விமான நிலையத்தில் அதிமுக தொண்டர்கள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்ததால் அதிமுக குடையுடன் வந்த தொண்டர் ஒருவர் பழனிசாமிக்கு குடை பிடித்து சென்றார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் மனவளக்கலை மன்றத்தின் அறக்கட்டளை அறிவு திருக்கோவிலின் மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உலக சமுதாய சேவா சங்க இயக்குநர் உழவன் மா தங்கவேலு, விழுப்புரம் மண்டல தலைவர் ரவிச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசியோர் நாள்தோறும் வீட்டில் குடும்பத்திற்காக உழைக்கும் மனைவியை சிறப்பிக்கும் வகையில் மனைவி நல வேட்பு விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நெய்வேலி அறிவு திருக்கோவிலின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலக நாடு பல நாடுகளுக்கு சென்றிருக்காங்க. பல நாடுகளில் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் இருக்குது. பெண்கள் தினம், குழந்தைகள் தினம், உழைப்பாளர் தினம் என்று. ஆனால் ஒரு இல்லத்தை காக்கக்கூடிய ஒரு மனைவிக்கு என்று ஒரு தினம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை எண்ணினார்கள். ஆனால் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தன்னுடைய மனைவியுடைய பிறந்த நாளை அப்படி பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம், உலகில் உள்ள அனைத்து பெண்கள், அதாவது குடும்ப தலைவியுடைய மனைவியுடைய தினமாக கொண்டாட வேண்டும் என்று அன்போடு விட்டார்கள். 31 ஆண்டுகளாக இது நடைபெறுகிறது. அது 94ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு இன்று வரை உலகம் முழுவதும் பெண்களினுடைய மரியாதை, அவருடைய பெருமை, போற்றுதல், பெண்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அந்த இல்லத்தரசி தான். பெண்கள் எவ்வளோ இடத்துல வந்திருந்தாலும் கூட அந்த இல்லத்தை காக்கின்ற போதுதான் இல்லத்தரசி, இல்லால் என்று அந்த வார்த்தை இருக்குது. அதுக்கு ஆண்பால் இல்லை. அவள் இந்த நல்ல நாளில் இந்த நெய்வேலி அறக்கட்டளை சார்பாக மிக அற்புதமாக நெய்வேலியுடைய நிர்வாக அலுவலர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். பெரியவர்கள் எல்லாம் ஊர் பெரியவர்கள் வந்திருக்காங்க, அருள்நிதி வந்திருக்காங்க. அவள் சார்பில் இன்று என்ன விழா? கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தமிழர் பண்பாட்டு கழக கலையரங்கில் நடைபெற்றது. பள்ளியின் முன்னாள் மாணவர்
ரமணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக என்எல்சி பள்ளிக்கல்வித்துறை விளையாட்டுத்துறை பொது மேலாளர் பிரபாகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 1998ஆம் ஆண்டு என்எல்சி நடுநிலைப் பள்ளியில் படித்த 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து பேசி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் ஆசிரியர்கள் கோவிந்தராஜ், கோவிந்தம்மாள் ஆகியோரை அழைத்து வந்து மாணவர்கள் சிறப்பித்தனர். முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். குழுவாக படம் பிடித்துக் கொண்டதுடன் சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வாழப்பாடி மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடி வழியாக நாள்தோறும் 5000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சுங்கச்சாவடியில் கார், வேன், ஜீப் ஆகியவற்றிற்கும் பழைய கட்டணத்தில் இருந்து ஒரு முறை, இருமுறை பயணத்திற்கு ₹5 கூடுதலாக பெறப்படுகிறது. மாதாந்திர கட்டணம் ₹65 உயர்ந்துள்ளது. இலகு ரக வாகனங்களுக்கு ஒரு முறை செல்ல கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இருமுறை பயணத்திற்கு ₹5, மாதாந்திர கட்டணம் ₹105 உயர்த்தப்பட்டுள்ளது. லாரி, பஸ் உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு ஒரு முறை செல்ல ₹5, இருமுறை பயணத்திற்கு ₹10, மாதாந்திர கட்டணம் ₹215 உயர்த்தப்பட்டுள்ளது. வேலூரில் குப்பையில் கிடந்த தங்க மோதிரத்தை உரியவரிடம் ஒப்படைத்த துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ₹25,000 பணப்பரிசும், பட்டு வேட்டி, சட்டை, சேலை ஆகியவற்றையும் வழங்கினார். வேலூர் நகராட்சி துப்புரவு பணியாளரான சேன்பாகத்தைச் சேர்ந்த நவீன் குப்பைகளை தரம் பிரித்த போது அதில் அரை பவுன் மோதிரம் இருந்துள்ளது. இதுகுறித்து அவர் உயர் அதிகாரிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விசாரணையில் அது உஷா என்பவருடையது என தெரிய வந்ததால் அவரிடம் மோதிரத்தை ஒப்படைத்துள்ளார். கேரளத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ஓணம் கொண்டாடிய மாணவர்கள் வாகனத்திலிருந்து மாவழி மன்னன் இறங்கி வந்தது போல் காட்சியை அமைத்துள்ளனர். திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி அருகே உள்ள சதேன் பொறியியல் கல்லூரியில் திருவோணம் கொண்டாடப்படுகிறது. இதில் கல்லூரிக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் மாவழின் மன்னர் வேடமணிந்த மாணவனை அமர வைத்து வாகனத்திலிருந்து பறந்து பூமியில் இறங்குவதாக செய்து காட்டினர். வெடிகளை கொளுத்தியும் ஆரவாரமாக மாவழியை அழைத்து சென்று திருவோணம் திருநாளை சிறப்பாக கொண்டாடியுள்ளனர். சென்னை திருவொற்றியூர், மாதவரம், புழல் பகுதிகளைச் சேர்ந்த 60 விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டனர். வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகளை மிகப்பெரிய கிரேன் உதவியுடன் படகுகளில் தூக்கி வைத்தனர். அதன் பின்பு சிலைகளை கடலுக்குள் கொண்டு சென்று கரைத்தனர். விநாயகர் சிலை ஊர்வலம் நடந்த பகுதிகளிலும் சிலைகள் கரைக்கப்பட்ட பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்திருந்தனர். சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 140வது வார்டு பன்னீர்செல்வம் நகர் விளையாட்டு மைதானத்தில் சுற்றுச்சுவர், உடற்பயிற்சி கூடம், கால்பந்தாட்ட திடல் ஆகியன அமைப்பதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். ₹1,78,00,000 மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து போலி ஒத்திகை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வட்டாட்சியர் வைரக்கண்ணன் தலைமை தாங்கினார். தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் பரமசிவன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் மழைக்காலங்களில் ஏரி, குளம், குட்டை ஆகிய நீர்நிலைகளில் தவறி விழுந்தவர்களை மீட்பது குறித்து செயல் விளக்கம் செய்து காட்டினர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி சென்னை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வின் போது நான் முதல்வன் திட்டம், வெற்றி நிச்சயம் முன்னெடுப்பின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு வழங்கினார். தமிழ்நாட்டில் திறன்மிகு இளைஞர்களை உருவாக்கிடவும் அவர்களின் வெற்றியை உறுதி செய்திடவும் என்றும் அயராது உழைப்போம் என்று உதயநிதி சூளுரைத்துள்ளார். மாவீரர் பூலித்தேவரின் பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் நெற்கட்டு சேவலில் உள்ள அவரது உருவ சிலைக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆசிரியர் நாளையொட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமை தாங்குகிறார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ள தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு அன்பில் மகேஷ் நேரில் சென்று அழைப்பிதழை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம்
இலாடவரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆரணி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்வு கூட்டத்தில் இலாடவரம் ஊர் மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க கோரி மனு வழங்கி கோரிக்கை வைத்தனர். இதில் திமுக ஆட்சியில் மக்கள் இன்றியமையாத தேவைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு நடைப்பயணமாக நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சியாமலா தேவி அம்மன் ஆலயத்தில் உண்டியல் உடைக்கப்பட்டதாக கோவில் நிர்வாகம் சார்பில் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்ததில் பணம், வெள்ளி, சூளம், வெள்ளி சங்கிலி ஆகியவற்றை திருடி சென்று உள்ளது தெரியவந்துள்ளது. ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவு செய்யும் கருவியையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து நிரவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உண்டியலை உடைத்த திருடர்களை தேடி வருகின்றனர். சென்னை கொளத்தூரில் ஆசிரியர் குடியிருப்பில் அமைந்துள்ள மனவள கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட தம்பதியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் திருமண நிகழ்வின் போது தம்பதியர்கள் தங்கள் வாழ்வில் இணைந்திருப்பதற்காக எடுத்துக்கொண்ட உறுதிமொழியையும் புதுப்பிக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் நடைபெற்றது. இன்றைய காலகட்டத்தில் இளம் தம்பதிகளில் விவகாரத்து வழக்குகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அதில் கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி அறக்கட்டளை இன்று மனைவி நல வேட்பு விழா என்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஏன் இந்த விழா கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைய சமுதாயத்தில் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற குணங்கள் இன்றைய சமுதாயத்தில் எல்லாருக்கும் குறைஞ்சிட்டு போகுது. அதனால விவாகரத்து போன்ற ஒரு செயல்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டு போகிறது. இது ஒரு மகான்களுக்கு பின்னால், ஒரு மகான்கள் என்பது முற்றும் தெரிந்தவர்கள், முக்காலத்தையும் அறிந்தவர்கள். பின்னால் கால சூழ்நிலை இப்படி மாறும் என்பதற்காக தான் இந்த சூழ்நிலை இப்படி போனால் சமுதாயம் ஒரு ஒழுக்கம் இல்லாத சமுதாயமாக மாறிவிடும் என்பதற்காக ஒரு டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் மீனவர்கள் பாரம்பரியமாக நடத்தி வரும் பாய்மர படகு போட்டி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மீனவர்களின் வாழ்க்கை முறை, வேதனைகள், வழிகள், மகிழ்ச்சி ஆகியவற்றை மையமாக வைத்து நடிகர் சூரி நடிக்கும் மண்டாடி திரைப்படம் தொண்டி கடற்கரையில் எடுக்கப்பட்டு வருகிறது. கடல் ரகசியங்களை சுமந்து செல்லும் போது நெருப்பு நமக்கு கதைகளை சொல்வதாக எடுக்கப்படும் இப்படத்தை வெற்றிமாறன் இயக்குகிறார். சத்யராஜ், அஜித் குமார், ரவீந்திர விஜய், ரச்சனா நமிதாஸ் ஆகியோருடன் பிரபல தெலுங்கு இளம் நடிகர் சுகாஸ் இப்படத்தில் அறிமுகமாகிறார். மேலும் தொண்டி பகுதி மீனவ இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் நடிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, தூண்பாறை, பைன்மர காடுகள், மோயர் சதுக்கம் ஆகிய 4 சுற்றுலா தலங்களை காண ஒரே இடத்தில் சுற்றுலா பயணிகளிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டவருக்கு முன்னதாக 4 இடங்களுக்கு 400 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இப்போது 4 இடங்களுக்கு பெரியவர்களுக்கு 300 ரூபாயும் சிறியவர்களுக்கு 200 ரூபாயும் கட்டணமாக வசூலித்து வருகின்றனர். கேமரா கொண்டு செல்வதற்கு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 300 ரூபாயும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 5000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் இந்த பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களுக்கு 50 ரூபாய் நுழைவு கட்டணம் பெறப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கள்ளலில் இந்தியா கூட்டணி சார்பாக மத்திய அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் கட்சியின் தெற்கு வட்டார தலைவர் பாலு நடராஜன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மோகன், ஆறுமுகம், சக்திவேல், பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் ஆலங்காட்டில் இந்து பாரத் சேனா அமைப்பின் மூலம் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை விஜர்சன விழாவும் நிறைவு நாள் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் தண்ணீர் இல்லை என பேசியுள்ளார். அக்கட்சியின் தலைவர் விஜய் குறித்தும் அவதூறாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இந்து பாரத சேனா அமைப்பைச் சேர்ந்த பாரத்தும் வேறு சிலரும் மேடைக்கு முன் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ரவிச்சந்திரோட சினிமா வந்து பேசினாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பேசாமல் பார்த்தீங்கன்னா டிவிக்கை பற்றி தப்பாக பேசினார். இது மாதிரி மாநாடு போட்டுருக்காங்க, அங்கே தண்ணி வரல, சாப்பாடு இல்லை, எல்லாம் பற்றி பேசினார். ஆனால் நான் மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்துச்சு. ஆனால் அவர் இங்கே ஒரு பொய்யான ஒரு இதை பரப்பிட்டு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும்
ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட ஆதிபராசக்தி பக்தர்கள் சீலாதேவி மாரியம்மன் ஆலயத்திலிருந்து தீச்சட்டி, முளைப்பாரி, கஞ்சி களையங்களை ஊர்வலமாக திருநள்ளாற்றின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து சென்றனர். அதன்பின் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜா, தட்சிணாமூர்த்தி, முருகையன் ஆகியோர் செய்திருந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டையில் லட்சுமிகர விநாயகர் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண் திறப்பும், சிறப்பு பூஜைகளும், அன்னதானமும் நடைபெற்றன. நகராட்சி உறுப்பினர் ரேணுகா பாபு, தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இந்து முன்னணி சார்பில் ஆங்காங்கே வைக்கப்பட்டு வழிபட்ட விநாயகர் சிலைகளை கோனேரி ராயன் குளத்தில் கரைப்பதற்காக வாகனங்களில் எடுத்து சென்றனர். இந்து முன்னணியினரின் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக முக்கிய சாலையான காந்தி சாலையை 5 மணி நேரத்திற்கு மேலாக அடைத்து வைத்திருந்தனர். 3 டிஎஸ்பிகள் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சென்னை திருவொற்றியூர் படவேட்டம்மன் கோவிலில் விரதம் இருந்த பக்தர்கள் உடன் 508 பெண் பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் அணிவகுந்தனர். மேலும் அழகுவேல், ராட்சசவேல், கூண்டுவேல் அணிந்தும் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு படவேட்டம்மன் கோவில் தர்மகர்த்தாவும் திருவொற்றியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான கேபி சங்கர் தலைமை தாங்கினார். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து உடுக்கை பம்பை, மங்கள வாத்தியம், மேளதாளம் முழங்க கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு செல்வ விநாயகர், பால தண்டாயுதபாணி, எல்லையம்மன், மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் செப்டம்பர் 4ஆம் நாள் நடைபெற உள்ளது. எல்லையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் ஆலய சந்திர தீர்த்தத்தில் இருந்து புனித நீர் எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் புனித நீர் எடுத்து சென்றனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.